ரெண்டு வாங்க நீங்க பின்னாடி நீங்க சைலண்ட் சரியான காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மதுரை மண்ணில் இடமில்லை, 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 மதுரை கூட்டத்துக்கு இடமில்லை, தமிழ்நாட்டில் இடமில்லை. எங்கே நீதி, எங்கே நீதி, ஒற்றை சிலம்பு கொண்டு கணேசே மதுரையின் மரபினை
ஒரு மதவாத அரசியலுக்கு அச்சாரமிட்டுக் கொண்டிருக்கிற பாஜக அதனுடைய சக்திகளை கண்டித்து இன்றைய தினம் மதுரையிலே ஒரு மாபெரும் பேரணி, நாங்கள் எல்லாம் ஓரணி, மாமதுரையினுடைய அந்த பெருந்தன்மையை, அதற்குரிய சிறப்பிற்குரிய அந்த தன்மையை காப்பதற்காக வேண்டி அனைத்து ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து தொடங்கி இருக்கிற இந்த மதவாத அரசியல் என்பது அது தமிழ்நாட்டிற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை, தமிழக அரசிற்கு விடப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் இன்றைக்கு உத்தரவிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையாகும். நாடாளுமன்றத்தில் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களை மாற்றுவதற்காக வேண்டி இம்பீச்மெண்ட் நடவடிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பேரணியின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, நீதிபதிக்கே தகுதியற்றோராக தானாக முன் வந்து இன்றைக்கு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உச்ச நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கிற வகையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். என்ன செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டில் அதுவும் மதுரையில திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து அந்த மக்களிடத்தை எந்த பிளவையும் ஏற்படுத்த முடியாது என்பதை அறிந்து கொண்ட சங்கபரிவார சக்திகள் தான் இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக எவ்வாறு தமிழ்நாட்டில ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற ரவியின் வழியாக வந்தார்களோ அதுபோல இப்பொழுது நீதிமன்றத்தின் வாயிலாக வர முயற்சிக்கிறார்கள். எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழக மக்கள் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் இந்துக்களாகவும் முஸ்லிம்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் கடவுள் ஒன்றென்றும் இல்லை என்றும் சொல்ற எல்லோரும் ஒன்றிணைந்து நாங்கள் இதனை முறியடிப்போம் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். தமிழக அரசினுடைய நடவடிக்கை இந்த விஷயத்துல மதுரை மாநகர காவல்துறை நடவடிக்கை மிகவும் பாராட்டத்தக்க நடவடிக்கை. இது தொடர வேண்டும். எந்த பக்கத்தில் வந்தாலும் மதவாதத்தை முளையிலேயே கிள்ளியேறுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். பாசிச RS சங்பரிவாரங்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய திட்டமே இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு உச்சபட்ச ஒரு நிலைதான். அதை நோக்கி செல்கின்ற வகையில இன்றைக்கு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் அனைத்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளையும் இன்றைக்கு அவர்கள் RSS மயமாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் தான் RSS ஆக இருந்தாலும் அதை தன்னுடைய பணியிலே காட்டக்கூடாது என்பதை முழுதும் மறந்து அவர் ஒரு முழு RSS ஆகவே இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் உத்தரவு போடுகிறார். அதுல எதிர்த்தரப்புக்கு வாய்ப்பு கூட கொடுக்காமல் மிக குறுகிய காலத்திலேயே அவருடைய உத்தரவுகளை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது எங்கே இந்த சட்டமெல்லாம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த அரசியல் சட்டம் என்பது துச்சமாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இதில் வரும் பொழுது அதை உயர்த்தி தூக்கி பிடிப்பார்கள். இதுதான் அவர்களுடைய நிலை. ஆனால் மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் ஏற்படுத்த நினைத்த அந்த கலவரத்தை மிக சாதுரியமாக மிக அருமையாக தமிழ்நாடு அரசு அதை எதிர்கொண்டு தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக அதை கை கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இங்கே இருக்கிற இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது இன்னும் நடைமுறைக்கு வர இருக்கிறது. அதற்கிடையிலே இந்தியாவிலே இருக்கிற ஒரு 58 நீதிபதிகள் அவருக்கு ஆதரவாக குரல் எடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இன்றைக்கு இருக்கிற நீதிபதிகள் அத்துணை பேரும் இன்றைக்கு RSS மயமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதன் பொருள். ஆக இது மிகப்பெரிய பாதிப்பை இந்திய துணைக்கண்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கும் ஏற்படுத்த போகிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் முற்றிலும் அழிக்கப்படாமல் இருக்கிறது. குஜராத்திலே குஜராத் அழிந்து விட்டது. பீகாரில் இருக்கிற அவர்களுடைய சொந்த மொழி அழிந்திருக்கிறது. மராட்டியத்திலே மராட்டிய மொழி அழிந்து முழுசும் அங்க இந்தி தான் இருக்கிறது. பெங்களூர்ல போனா அங்கே இந்தி தான் பேசுகிறார்கள். ஹைதராபாத் போனால் அங்கே இந்தி தான் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் நாம் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இதை அழிப்பதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு அமைச்சர் சொல்கிறார், சனாதானத்துக்கு எதிராக ஒரு மாநில அரசு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி இருந்தால் அது என்ன தவறா? சனாதானம் என்பது மனிதனுக்குள்ளே வேறுபாடை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் என்று சொல்லும் பொழுது அதை தந்தை பெரியார் காலத்திலிருந்து நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மனித நேயம்தான் இன்னைக்கு மத நல்லிணக்க பேரணியை இங்கே அனைத்து மதத்தினரும் சேர்ந்து தமிழர்களாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆக இங்கே திருப்பரங்குன்றத்திலே RSS பாஜக அவர்களுடைய பாசிச சக்திகளினுடைய ஜம்பம் பலிக்காது. உறுதியாக சொல்கிறோம், இங்கே தமிழர்கள் வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.